வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தா கோதுமையில் பன்னு தான் செஞ்சுருக்கேன். இது வந்து எனக்கு பாலில் பன்னு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். மைதா வேணான்னு சொல்லிட்டு கோதுமையிலே செஞ்சுருக்கோம். அதை ஃபுல்லாக வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு போடுறோம். இப்போ வந்து ப்ரூஃபிங்கெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ப்ரூஃபிங்காக வச்சுருந்தேன். சரி, இப்போ எடுக்கையில் உங்களுக்கு காமிச்சிடலான்னு தான் போட்டிருக்கோம். இந்த ஏற்கனவே மாவெல்லாம் ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் மாவு கலந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் விட்டாச்சு. அதுக்கப்புறமா திரும்ப செகண்ட் ப்ரூஃபிங் எடுத்து ட்ரேயில் வச்சாச்சு. இப்போ எக்கு நல்லா அந்த யோக் மட்டும் எடுத்துகிட்டு மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை எக் வாஷ் கொடுக்குறோம். இது செகண்ட் ப்ரூஃபிங். இது முடிச்சுட்டு இப்போ இந்த ஓடிஜியில் வச்சுட்டு வந்துடலாம். இது ரோல் ப்ரெட்டு ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரெட் மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் சாக்லேட் போட்டுட்டு அதோட கொஞ்சம் நட்ஸு, இந்த பூசணி சீடு இதெல்லாம் போட்டு அப்படியே துருவிட்டு உள்ளே நடுவில் சேர்த்துட்டு அப்படியே ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓடிஜியை 10 மினிட்ஸ் ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். நான் டைமிங் சொல்ல மறந்துட்டேன், 15 நிமிஷம் போதும். நல்லா பேக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பட்டர் எடுத்ததுமே நம்ம பட்டரை மேலே அப்ளை பண்ணிடணும், இல்லாட்டி காஞ்ச மாதிரி ஆயிரும். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் அதை எடுக்கணும். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு, எடுத்துருவோம். நீ பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. பிச்சு பார்த்துருவோமா? உள்ள அப்படி நட்ஸும் கொஞ்சம் சாக்லேட்டும் வச்சுருக்கேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. எனக்கு இது இப்படி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யணுங்கிறது ஃபுல்லாக வீடியோ போட்டால் பெருசாக லென்த்தாக போகும். அதனால தான் ஷார்ட்டாக போட்டுருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.